அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. அந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக போஸ்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃப்ரைடேயுடைய ப்ரிடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஐடி செக்டார் நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ ஐடி செக்டார் வாட்ச் லிஸ்ட்டில் வரும்போது சம்திங் கோயிங் டு ஹேப்பன், அதாவது ஒரு ஒன் சைட் ரேலியாக இருக்கலாம், இல்லை அப் அண்ட் டவுனாக இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிற ஒரு டேட் இது அப்படின்னு நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு 230 240 வரைக்குமே இன்றைக்கி நமக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான். ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலுடைய லோ தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் லோ. இந்த இடங்கள்லேருந்து நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்துடலாம். செகண்ட் டைமிங் கேண்டில் இதுதான், இதனுடைய லோ தான். அதுக்கப்புறமாகவும் மார்க்கெட்டில் லோ. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஹை. இதுக்கப்புறமாக ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட அந்த டைமிங் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் இன் பிட்வீன் அந்த டைமிங்குள்ளாகவே க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஃபஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் இன்றைக்கி ரொம்பவே ஆக்குரேட்டாக இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்பர்ஸுமே சூப்பரான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண இன்ட்ரோடே லெவல்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே ட்ரேடை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இன்னுமே அது எளிமையாக புரிய வரும். இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரைடே ப்ரெடிக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சைட் லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது, நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிறோம், இது மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டும் சரி, க்ளோஸ் ப்ரைஸும் சரி, நியர் டு அவர் நம்பர்லேயோ இல்லை நம்மளுடைய நம்பர்லேயே எக்ஸாக்டாக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இடங்கள் வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள் ஓப்பனாக இருந்தாங்க. என்னதான் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக 55,392 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அகெயின் எத்தனை கேண்டில் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி போஸ்ட் பண்ண லெவல்ஸ். இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டைமிங் கேண்டில் இதுதான். இதனுடைய டைமிங் கேண்டில் படி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் லோ கட் ஆகாமல் நல்ல ஒரு ட்ரெண்டிங் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் டைமிங் கேண்டில் நமக்கு லோ கட் ஆகிட்டு, பட் மறுபடியும் நமக்கு எண்ட் ஆஃப் டைமில் ஹையும் கட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ 230க்கு மேலே நம்மளுடைய இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அவங்களுடைய கேபிட்டலுக்கும் சரி ப்ராஃபிட்டுக்கும் சரி ரொம்பவே நல்லது. பட் எண்ட் ஆஃப் டைம் மட்டுமே நம்மளுடைய டைமிங் செகண்ட் டைமிங் கேண்டில் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்திருப்பாங்க. இந்த என்டையர் மூமெண்ட்டுமே நமக்கு டியூ டு ஐடி செக்டாரினுடைய இம்பேக்ட்னால மட்டுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ நியூஸ் பேஸ்டாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு போஸ்ட் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸும் சரி, டைமிங் கேண்டலும் சரி, டூலும் சரி, ப்ரியராகவே அதை நமக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. அதன்படி அந்தந்த இடங்கள் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் எக்ஸ்பெஷலி நேஷ்னல் ஆலுமையும் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் நேஷ்னல் ஆலுமையும் மோர் தேன் 1.2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் OFSS, டாடா கேம் இதெல்லாமே டெக் மகேந்திரா இதெல்லாமே மோர் தேன் 2% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரியான இன்ட்ராடேயில் நம்ம கொடுக்குற ஸ்டாக்ஸ் ஒன் டே பிஃபோராகவும் சரி, லாஸ்ட்டு ஃப்ரைடேலேயே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் நீங்கள் ஆட் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி இன்ட்ராடே, அண்ட் என்ன செக்டார்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வராங்க, எந்த இண்டெக்ஸாக இருக்கட்டும், எந்த டைமில் மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன்
ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு ப்ரீமியம் வந்து அதிகமாகிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியான ஒரு செட்டப். ஸோ அந்த மொமெண்டம் இல்லை அப்படிங்கும் பொழுது இரண்டு பக்கமுமே நமக்கு ப்ரீமியம் ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஸோ அந்த மொமெண்டம் கேண்டில் வரும் பொழுது மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னாலும் இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஒரு 953K வந்து மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வந்து இந்த இடங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்ட்டு பிஃபோர் அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். எவ்ரி மொமெண்டமும் சரி, அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இன்டிமேட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அது உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணும் பொழுது இன்னுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் 144 எடுத்த ட்ரேட் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேலேயும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. எக்ஸாக்டாக ஒரு டைமும் பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் கிட்ட வரும் பொழுது எந்த அளவுக்காக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இது நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. ப்ரீவியஸாக நம்ம போட்ட வீடியோலையும் சரி எக்ஸாக்டாக செல் போட்டு நமக்கு லோ கட் ஆகலை அப்படிங்கிற விஷயத்தை ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்ரிடே நம்ம போஸ்ட் பண்ணுற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ரேட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் எந்த டைமில் வந்து இந்த டைமிங் கேண்டில் வராங்க, அந்த டைமிங் கேண்டில்லேருந்து எந்த அளவுக்கான ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ப்ரியராகவே இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதில் எந்த விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னும் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளீட் அப்டேட் வந்து பிஃபோர் அந்த மொமெண்டம்க்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலில் பார்த்தின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம ஐடி செக்டார் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வராங்க. ஸோ சம்திங் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படியே இன்றைக்குமே நமக்கு வந்து ஐடி செக்டார் வந்து நெக்ஸ்ட் டே நாளையுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க. அப்படின்னா இன்னுமே அதனுடைய வேலிடிட்டி வந்து டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே இன்னும் 2 நாட்களில் வந்து அந்த வேலிடிட்டி அப்படிங்கிறது இருக்கும். மேபி அது ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுனாகவோ கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா விக்ஸினுடைய மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இதான இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது இண்டெக்ஸினுடைய வால்டாலிட்டியை வந்து மெஷர் பண்ணுற ஒரு விஷயம். இது வால்டாலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது இதனுடைய இம்பேக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து நமக்கு அப் ட்ரெண்டில் போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய இண்டெக்ஸ் எல்லாமே டவுன் சைடில் போகிறதுக்கான அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நடக்கும். அதன்படி இந்தியா விக்ஸும் சரி ஐடி செக்டாரும் சரி நமக்கு வாட்ச் லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டே வராங்க அப்படிங்கும் பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன் கமிங் 2 daysல அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 12th June வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. அந்த டேயில் ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி நல்ல ஒரு பெரிய கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து இந்த 12th Juneக்கு கீழே மார்க்கெட் போயிட்டு இப்போ மறுபடியும் இந்த 12th Juneக்குள்ளாகவே மார்க்கெட் வந்திருக்காங்க. ஈவன் தோ இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, அதில் தான் மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அகெயின் இந்த நம்பர்ஸ் வரைக்குமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் நமக்கு இந்த 12th Juneக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு லாங். அது வரைக்கும் மார்க்கெட் இந்த நம்பர்ஸ் எல்லாமே தாண்டறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஈவன் தோ மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கன்சால்டேஷன் சோனில் தான் இருக்காங்க. இதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேலேருந்தே நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா 9th June இருந்தே மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை அண்ட் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற செட்டப்பில் இருக்காங்க. இது ஒரு வேலிடான ஒரு செட்டப். ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது ஒரு ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வராங்க அப்படின்னா அந்த ஹைக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இது 23rd April இருக்கட்டும், இப்போ நமக்கு 9th June இருக்கட்டும், கிளியராக சொல்லியிருந்த விஷயம் என்னதான் அதன்படி நல்ல ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் 13th June வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் பேங்க் நிஃப்டிக்கு எப்படி 12th June அப்படியோ நமக்கு 13th June வந்து மல்டிபிள் டைம் சைக்கிள் வந்த டேட் வந்து 13th June. இன்னைக்கு வந்து ரொம்ப கிளியராக 13th Juneக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல ஒரு குட் சைன் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்தராக மார்க்கெட் என்னதான் ஒரு டவுன் ஆனாலும் இந்த இடங்கள் எல்லாமே நமக்கு புல் பேக்காக இருக்கும். இந்த இடங்கள் வரைக்குமே நமக்கு மார்க்கெட் வரதுக்கான பாசிபிள்ஸ் எல்லாமே நமக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸாக இருக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ்
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த டைம் சைக்கிள் டேட்டுக்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறனால இப்போ 1 hour படி நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டை பேஸ்ட் ஆன் 13th ஜூன்லேயே நம்ம போஸ்ட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய டூல் வந்து செல் சிக்னல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா அது ஒரு லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் இந்த இடங்கள் வரைக்குமே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுறாங்க அப்படின்னாலும் இது ஒரு புல்பேக்காக இருக்கும் ஃபார் ஷார்ட் போகிறதுக்கு ஆஸ் ஆஃப் நிஃப்டியின் படி. அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற பிளேஸ் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அரௌண்ட் 25,017 அதாவது 25,000 அப்படிங்கிற லெவல்ஸ்க்கு மேலே மார்க்கெட் இதுக்கப்புறமாக க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கும் இது ஒரு புல் பேக் ஏரியாவாக இருக்கும். ஒரு 1 hour கேண்டில் வந்து இந்த இடங்கள் வந்து ஓப்பன் ஆகிட்டு லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் ஃபார் பொசிஷனலாக. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே நமக்கு லாங் போகிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆஸ் ஆஃப் 1 hour படி இது ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்காக இருக்கும் நம்ம ஷார்ட் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் இந்த பாயிண்ட்ஸ் வரைக்குமே நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 1 hour சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகலை அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போக வேண்டிய ஒரு பிளேஸ் பேஸ்ட் ஆன் த டூலினுடைய புல் பேக் ஏரியா. ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிற பிளேஸ் வந்து இதுதான். இந்த ஹை வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு ரிவர்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம் பேஸ்ட் ஆன் த டூலின் படி. இதில் ஒரு ஸ்டாப் லாஸ், எந்த கேண்டில் வந்து நமக்கு இந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு லோ கட் ஆகுறாங்களோ அந்த கேண்டிலுக்கு மேலேயே நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு பொசிஷனலாக நம்ம ஒரு ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டூல். இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் 56,400 வரைக்குமே மார்க்கெட் போயிட்டு ரிவர்சல் கொடுத்தாலும் நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணலாம். பட் பொசிஷனலாக வந்து டைமிங் சைக்கிள் படி நமக்கு 13th ஜூனினுடைய ஹையில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது நல்ல ஒரு குட் சைன். பட் ஆஸ் ஆஃப் 1 hour படி இந்த இடங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம கேப்சர் பண்ணலாம். எதனால அப்படின்னா ஒரு ரிவர்சல் கொடுக்கும் பொழுது மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வராங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான புல் பேக்காக இருக்கும் நமக்கு லாங் போகிறதுக்கு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ட்ரேடுக்கான இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு ஐடி செக்டார் அண்ட் இண்டெக்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பேஸ்ட் ஆன் த மொமெண்டம் படி. அது மட்டும் இல்லாமல் சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரி நமக்கு நாளைக்கு இருக்காங்க. ஸோ சென்செக்ஸினுடைய வீக்லி எக்ஸ்பெரி, ஐடி செக்டார் அண்ட் இண்டெக்ஸ், இந்தியா விக்ஸ் இது எல்லாமே நமக்கு சேர்ந்து வரும் பொழுது நமக்கு ஒரு வால்டாலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு டேட் இது. எப்போலாம் நமக்கு வந்து ஒரு வீக்லி எக்ஸ்பெரி இல்லை மந்த்லி எக்ஸ்பெரி வந்து வராங்களோ அந்த பர்டிகுலர் டேயில் கண்டிப்பாக நியூ ட்ரேடர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோட என்ட்ராகும் பொழுது உங்களுடைய கேபிட்டலையும் சரி உங்களுடைய ப்ராஃபிட்டையும் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 17th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 17th ஜூன் அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபஸ்ட்டு 15 minutes ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி டேர் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக டேர் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 17th ஜூன் ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார், பேங்கிங் இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஐடி செக்டார் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வரும்பொழுது சம்திங் கோயிங் டு ஹேப்பன். அது ஒரு ஒன் சைட் ராலியாகவோ இல்லை அப் அண்ட் டவுன் ஆகவோ கூட இருக்கலாம். பட் வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்தந்த டேல ஆப்ஷன் பையர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். 5 minutes படி 17th ஜூன் நம்ம பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டில் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி டேர் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா இதுதான் டைமிங் கேண்டில். எஸ்பெஷலி 11 o'clock 11 to 11:05 அப்படின்னா இதனுடைய ஹை கட் ஆகும் பொழுது லாங்கும் லோ கட் ஆகும் பொழுது ஷார்ட்டும் நம்ம இனிஷியேட் பண்ணலாம்.
ப்ரீவியஸாக இருக்கிற லோவில் ஸ்டாப் லாஸும் ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் வந்து ஷார்ட்டுக்காக நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணும் பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 180 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைமிங் கேண்டில் 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அந்த கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ரீசன் வந்து மோர் தென் 80 பாயிண்ட்ஸ், மோர் தென் 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். அதனால நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. டைம் ஈக்குவல் டு நம்பர். டைம் அப்படிங்கிறது நம்ம எவ்ரிடே இந்த டைமிங் கேண்டில் வந்து போஸ்ட் பண்ணுறோம். அதனுடைய டைமிங் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 3 லெவல் வந்து அப் சைட்லேயும் 3 லெவல் வந்து டவுன் சைட்லையும் நம்ம எவ்ரிடே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் நம்பர்ஸ். இந்த இரண்டுமே டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரே இடத்தில் ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எதனால அப்படின்னா டைம் மட்டும் வராங்க அப்படின்னாலும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்பர்ஸும் வராங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா நல்ல ஒரு பவர்ஃபுல் ஏரியாவாக இருக்கும் நம்ம லாங் போகிறதுக்கு இல்லை ஷார்ட் போகிறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். மற்ற அது வியூவர்ஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாம் எவ்ரிடே போஸ்ட் பண்ண வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரிடே நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டே டேட்டை வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதுவும் மற்ற வியூவர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஒரு என்கரேஜாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு. மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாக கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ தான் இதனுடைய வீடியோஸ் வந்து இன்னுமே மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.